Hi friends, இன்னைக்கு எங்க பாட்டி வீட்டோட கார்டன் டூர் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். கார்டன் டூர் ஒரு பெரிய தோப்பு இருக்கு, அதுக்காண்டியே இது கேட்ச் பண்றதுக்கே வந்திருக்கேன். சூர்யா ஹாய் சொல்லு. இதான் என்னோட சித்தி பையன், என்னோட தம்பி. சரி நம்ம இன்னைக்கு கார்டன் டூருக்கு போவோம். பார்த்தீங்களா ஃப்ரண்ட்லேயே இப்படி 2 வாழை பெருசாக இருக்குது. இதுதான் எங்கள் பாட்டி வீடு. நாங்கள் சின்ன வயசுலலாம் அடிக்கடி ரொம்ப நாள் இங்கே நின்று தங்கியிருக்கோம். பார்த்தீங்களா வாழை கொலை போட்டிருக்கு. இப்போ தான் நம்ம வளர்ந்து அங்கங்கே ஸ்டே ஆகிடுச்சு. வர்றதே ரொம்ப ரேர் தான். சரி இதுக்கு பேக் சைடில் தான் இருக்குது தோப்பு, போய் பார்ப்போம். வாங்களே எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான திங்ஸ் எல்லாம் உள்ள இருக்குன்னு காமிச்சு தரேன். பார்த்தீங்களா ஃபுல்லாகவே வாழைக்கொலை. பார்த்தீங்களா என்னென்ன டைப்ஸ் ஆஃப் வாழைக்கொலை எல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். இப்படி ஸ்டெப்ஸ் மாதிரி மேலே ஃபுல்லாகவே பாறையாக இருக்குங்க. இது மார்த்தாண்டூர் சைடில் இருக்குது. தொட்டா சிவிங்கி, நம்ம தொட்டாலே அது சுருங்கிரும். அதுக்கு பேரே தொட்டா சிவிங்கி. பார்த்தீங்களா தொடுங்க, பார்த்தீங்களா சுருங்குது. இதெல்லாம் குட்டி வயசில் நம்ம விளாண்டது, இப்போல்லாம் இதை பார்க்குறதே ரேர். பார்த்தீங்களா இது ஃபுல்லாகவே நவர பச்சலை, நடுஸில் தேங்காய் மரம் நடுஸில். இது ஃபுல்லாகவே நமக்கு ரொம்ப நல்லது. கற்பூரவள்ளி லீவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க. உடம்புக்கு நம்ம ஆவி பிடிக்கிறது, கஷாயம் போடுறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். ரொம்பவே நல்லது. பார்த்தீங்களா இதுதான் கற்பூரவள்ளி லீவ்ஸ். ஆமாம் யார் இறக்குதுங்க, அவ்வளோ ஹைட்டில் இருக்குது. பார்த்தீங்களா இது என்ன சூர்யா? செந்தோலக்கொலை, சோப்பு பழம், ரெட் கலர். இங்கே நிறைய மோஸ்ட்லி ரெட் கலர் தான் இருக்குது. பார்த்தீங்களா பார்த்தீங்களா எவ்வளோ இருக்குன்னு. எல்லாமே மோஸ்ட்லி ரெட் கலர் நிறைய இருக்குது. இது என்னது சூர்யா? பூங்கொல்லி. அதாவது மதுரை சைட்லலாம் இந்த பழம் தாங்க கிடைக்கும், பூங்கொல்லி. அங்கெல்லாம் நமக்கு வேறு பழம் கிடைக்காது, பூங்கொல்லி தான் அங்கே அதிகமாக கிடைக்கும். பார்த்தீங்களா பூங்கொல்லி, இதான் பூங்கொல்லி. ஓகே பப்பாளி. பப்பாளி பார்த்தீங்களா செம்ம ஹைட்டில் இருக்குது. இதுவும் அப்படி தான், எல்லாம் பெருசு பெருசாக இருக்குது. இது நீ ஆணி வச்சு தான் பறிக்கணும். இன்னைக்கு பறித்து பார்ப்போம். பார்த்தீங்களா இங்கே பிரிஞ்சால் கத்தரிக்காய் இருக்குது. பார்த்தீங்களா அழகாக காய்ச்சிருக்கு. சொன்னேன்ல இங்கே எல்லாமே செம்மையாக இருக்கும்னு. அப்படிங்களா இங்கே நிறைய நான் சொன்ன மாதிரி ரெட் கலர் தாங்க நிறைய பழம். அப்படிங்களா வேறு எங்கே பிரிஞ்சால் இருக்குது? அங்கேயா? பார்த்தீங்களா ஒவ்வொரு மரத்தோட மூட்லேயும் வேறு வேறு செடி வச்சுருக்காங்க. ஸோ அந்த மரத்துக்கும் அதுக்கும் டிஸ்டர்பன்ஸே இருக்காது. ஏன்னா அது குட்டி பிளான்ஸ். பார்த்தீங்களா இது பெருசாக ஹைட்டாக வளர்ந்துடும். ஸோ இது ரொம்பவே ஈஸி. முந்திரி. ஓ இது சீத்தாப்பழம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பழமோட செடி தான். ஆனால் இன்னும் காய் வரல, வந்ததை நான் உங்களுக்கு போடுறேன். வேறு தென்னை மரம் நிறைய, அங்கங்கே தென்னை மரம். அதுக்கு மூட்டில் தான் இப்படி பிரிஞ்சால் கற்பூரவள்ளி எல்லாம் நட்டுருக்காங்க. பார்த்தீங்களா கொய்யாக்கா மரம், அதுவும் இன்னும் காய்க்கலை. இங்கே பேக்கில் ஒரு டேங்கு கிடக்கு, நான் உங்களுக்கு காமிச்சு தரேன். ஸோ இங்கே இருக்குல்ல பிளான்ட்ஸ்க்கு எல்லாமே இங்கேருந்து தான் மோட்டார் பண்ணி தண்ணி விடுவாங்க. பார்த்தீங்களா அப்படியே சூப்பராக இருக்கும். உள்ளே நம்ம நீச்சல் அடிக்கலாம், அவ்வளோ பெருசாக இருக்கும். இதில் இப்போ ஃபிஷ் இருக்கா சூர்யா? கிடக்குதா? எங்கே எங்கே ஜூம் பண்ணுவோம், தெரியுமான்னு தெரியல. எங்கே இருக்கு? உள்ளே கிடக்குதுங்க, ஆனால் பார்க்க தெரிய மாட்டேங்குது. இந்த டேங்க்ல நம்ம ஸ்டெப் வழியாக இறங்குவோம். பார்த்தீங்களா இதாங்க கீழே இருக்கிற ஃபுல் கார்டன். பார்த்தீங்களா இதாங்க மரிச்சினி கிழங்கு. நான் சொல்ல மறந்துட்டேன், மரிச்சினி கிழங்கு இன்றைக்கி கண்டிப்பாக நாங்கள் அது கொஞ்சம் டைம் கழியட்டும். நாங்கள் கிளம்புற டைம் இதை பிடுங்கி காட்டுறோம். மரவள்ளி கிழங்கு, அதாவது மரவள்ளி கிழங்கு எப்படி இருக்குன்னு. நான் ஆல்ரெடி மரவள்ளி கிழங்கு புட்டு வீடியோ போட்டிருக்கேன் என்னோடய சேனலில். இதை பிடுங்கி காமிச்சு தரேன். சரி வாங்க நம்ம ஸ்டெப்ஸில் இறங்கி பார்ப்போம். இங்கே அப்படி எதுவுமே ஃபிஷ் கண்ணுக்கு தெரியலையே. இங்கே ஃபுல்லாக லீவ்ஸாக இருக்குது. பார்த்தீங்களா செடியில் உள்ளது. இங்கே ஃபிஷ் வளர்க்குறாங்க. ஓகே
வந்துட்டோம். ரசகதலியா? ஸோ இந்த குளம் வந்து ரசகதலி, அதாவது வாழைப்பழத்துலேயே நிறைய வெரைட்டி இருக்குதுங்க. இது பார்த்தீங்கன்னா ரசகதலின்னு சொல்லுவாங்க. நம்ம புட்டுக்கெல்லாம் வச்சு சாப்பிடுவோம். ஏத்தம்பழம் எங்கே இருக்குது? இது நம்ம மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம். ஏத்தம்பழம்னு சொல்லுவாங்க. ஏத்தம்பழம் தான் இது. பார்த்தீங்களா, இங்கே எல்லா வெரைட்டியுமே இருக்குது. பூங்கொல்லி, ஏத்தம்பழம், செந்தோளம் பழம், வேறு ரசகதலி, பைனாப்பிள். ஸோ இதுதான் பைனாப்பிள் செடிங்க. மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நான் இங்கே என்னென்ன இருக்குன்னு. இதுலேயும் இன்னும் பழம் விடலை. பழம் விட்டதும் நான் கண்டிப்பாக இன்னொரு நாள் வீடியோ போடுவேன் எல்லாத்துக்கும். பார்த்தீங்களா, இதுக்கும் மேலே போகலாமா? பார்த்தீங்களா, மேலே ஃபுல்லாக செம்ம ஹைட்டுக்கு இருக்கும் பாறையாட்டு. சரி வாங்க ஏறுவோம். இப்போவே ரொம்ப டயர்டாயிடுச்சு. அம்மா இதுவரையில் ஃபுல்லாக ரெஸ்ட்டில் வீட்டில் இருந்துட்டு இப்படி மலையெல்லாம் ஏறும்போது ரொம்ப டயர்டாக இருக்குதுங்க. ஆமாம், சப்போட்டா பார்த்தீங்களா, சப்போட்டா இந்த ஹைட்டுக்கு இருக்குது. காய் விட்டுருக்கா, அது ஒருக்கா எடுத்துருக்கோம். பார்த்தீங்களா, சப்போட்டா அழகாக காய்ச்சிருக்கு. நம்ம இப்போ எவ்வளோ பார்த்தாச்சு. பிரிஞ்சால், பைனாப்பிள், சப்போட்டா, வாழைப்பழம், கொய்யாக்காய், மரவள்ளி கிழங்கா? எங்கள் ஊரில் அதை மரச்சினி கிழங்குன்னு சொல்லுவோம். மரவள்ளி கிழங்கு இப்போ நாங்கள் உங்களுக்கு அப்படி லைவாக பிடுங்கி காட்டுறோம் உள்ள மரவள்ளி கிழங்கு எப்படி இருக்குன்னு. சூர்யா, ஜாக் ஃப்ரூட் மரம் பார்த்துக்கோங்க. இது எல்லாமே இப்போ சீக்கிரத்தில் காய்க்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா என்ன இருக்குது, மேங்கோ ட்ரீ. இந்த மரமும் இருக்குது பார்த்தீங்களா, மேங்கோ ட்ரீ. இதெல்லாம் சின்னது, ஷார்ட்டாகவே இருக்கும்போதே காய்க்க ஆரம்பிச்சிடும். அந்த வெரைட்டியில் உள்ளது. மொத்தத்தில் இந்த தோப்பில் எல்லா வெரைட்டியும் இங்கே பாருங்களேன். பப்பாயெல்லாம் எவ்வளோ வேஸ்ட்டாக போகுதுன்னு பக்கத்தில் போய் காமிச்சு தரேன். இங்கே பாருங்க, ஃபுல்லாக காக்கா சாப்பிட்டு சாப்பிட்டு ஓட்டை ஓட்டையாக இருக்குது. நமக்கு அங்கே சிட்டியெல்லாம் கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டம். இங்கே சும்மா வேஸ்ட்டாக போகுது. பாருங்க, நான் பப்பாயா பறிக்க போறேன். பப்பாயா இப்படி நல்லா திருக்குனாலே வந்துடும் வளைஞ்சது. பார்த்தீங்களா, பறிக்க கஷ்டங்க. இங்கே பார்த்தீங்களா கீழே எவ்வளோ ஆழமாக இருக்குன்னு. இதுவே ரொம்ப கஷ்டப்பட்டு பறிச்சிருக்கேன். இதாங்க புளிச்சங்காய் செடி. ஸோ இதுவும் மோஸ்ட்லி கன்னியாகுமரியில் உள்ளவங்களுக்கு தான் தெரியும். அதில் குட்டியாக ஒரு பழம் வரும், புளிச்சிட்டு இருக்கும். அதுக்கு பக்கத்தில் பாருங்களேன் மிளகா. அந்த சைடு போய் காட்டுறேன். பார்த்தீங்களா, மிளகா அதுவும் பெருசாக நிற்கிது. மிளகா செடி பாருங்களேன். இது வந்து ஒரு வெரைட்டி கீரை பார்த்துக்கோங்க. இதுக்கு பேர் எக்ஸாக்டாக என்னன்னு தெரியலை. பட் கூட்டு பொரியல் பண்ணி சாப்பிட்டோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தி. இதெல்லாம் மிந்தி தான் சாப்பிட்ருக்கேன். இப்போ தான் இந்த ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த கீரையை பார்க்குறேன். பார்த்தீங்களா, இதுவும் இருக்குது தோப்பில். ஆமாம், கீரை. இது நாங்கள் மிந்தி குட்டி வயசில் சாப்பிட்ருக்கேன். சூர்யா அடுத்து நமக்காக பப்பாயா பறிக்கிறதுக்கு ஆனி எடுத்துகிட்டு வந்திருக்கான். பார்த்தீங்களா, சூர்யா தான் இன்னைக்கு ரொம்ப டயர்டாயிடுச்சான். பெரிய பப்பாயாங்க, பெருசாக இருக்குது. சைஸே ரொம்ப ஹியூஜாக இருக்குது, பல்காக இருக்குது. பிடிச்சிக்கோங்க யானியை, பேக்கை தாங்க. பாருங்க, பார்த்து மெதுவா. யாரு பார்த்தீங்களா பறிக்கிறான். மம்மி வாங்குங்க, மெதுவா வாங்கி கீழே வச்சுருங்க. நான் வாங்கணுமோ? ஒரு நிமிஷம், பேக்கெல்லாம் கீழே வச்சுட்டு. பார்த்தீங்களா, பப்பாயா. ஸோ அடுத்து பறிக்கிறான். சூர்யா நமக்காக நிறைய பப்பாயா பறிக்கிறான் வீட்டுக்கு கொண்டு போகிறதுக்காக. பழுத்தது மட்டும் போதும், வளைஞ்சது. பார்த்தீங்களா, இதெல்லாம் கொஞ்சம் எல்லோயிஷ் கலர் அடிச்சிருக்கு. பார்த்தீங்களா, உள்ளேலேயே பல்ஜ், பெரிய சைஸ் பப்பாயா. தூக்கவே முடியலைங்க, செம்ம சைஸு.
பெரிய செந்தூரம் கோலம் பார்த்தீங்களா, என்ன பெரிய சைஸாக இருக்கு. மீனெல்லாம் எங்கள் கார்டனை, அதாவது எங்கள் சித்தி வீட்டு கார்டனை சுற்றி காமிச்சாச்சு. உங்களுக்கு எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. பார்த்து விழுந்துடாதீங்க.